தலைவருக்கு இருக்கக்கூடிய முதிர்ச்சியும் பொறுமையும் அன்பும் இல்லையே. இப்ப தெரியுதா கூட்டணி கட்சிகள்லாம் ஏன் வந்து நம்ம கூட சேர்ந்தாங்கன்னு? நம்பிக்கையும் தன்னுடைய பிரதிநிதித்துவமாக சேர்ந்தாங்க. அப்ப புதிய அரசியல் உருவாகிருச்சு. நமக்கு எதிரி இருக்காங்க பேசணும்னா தலைவர் சொல்லக்கூடிய வழியில் நாம் உண்மையான நிர்வாகத்தை உருவாக்குவோம். ஊழல் இல்லாத நேர்மையான உலகம். பெண்கள் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் எப்போதும் தலைவர் கொடுப்பார். அதனால திமுகவுக்கு அதிகமாக பதில் சொல்றதோட இதோட பேசி முடிச்சுட்டு நிர்வாகத்துக்கான பணிகளை நம்ம செய்வோம். தமிழக மக்களுக்கு நாங்க பதிவு பண்றது என்னன்னா, ஒரு வருஷம் பாருங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மிகப்பெரிய மாறி இருக்கும். ஒரு பெரிய நிர்வாகத்தை மாத்திருப்பார் எங்களுடைய தலைவர். சோ ஆர்கே நகருடைய மக்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். ஒரு நல்ல எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அண்ணங்கிட்ட நான் எப்பவுமே சொல்லுவேன், அண்ணன் 40% 50% மக்கள் இன்னும் குடிசையில் வாழ்றாங்க. நம்மளுடைய தலைவர்கிட்ட சொல்லி ஒரு வீடை கட்டி கொடுப்போம். சிமெண்ட் வீடுல இருக்கட்டும், சாதாரண மக்கள் எல்லாரும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு வீடு இருக்கட்டும், நல்ல கல்வி இருக்கட்டும்னு கண்டிப்பாக நிதித்துறை அமைச்சராக இருக்கவர் கண்டிப்பாக செய்வார். அவர் ஊழல் செய்ய வரல, காசு சம்பாதிக்க வரல. நாங்க எல்லாரும் சரி ஆதவர்ஜுனா காசு சம்பாதிக்க வரல. எல்லா தொழிலையும் தூக்கி போட்டு ஏன் என் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்கள்லாம் வந்து எனக்கு எதிராக வந்து பிரச்சாரம் பண்ணாலும் தனி மனிதனாக வந்து தலைவரோட சேர்ந்த பிறகு மக்கள் தான் சொல்லிட்டு கடைசி முழுசும் வாழ்க்கை முழுசும் வந்து தலைவரோட வந்து இணைஞ்சு மக்கள் பணியாக நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். அதனால வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு பெரிய அரசியல், புதிய அரசியல் உருவாயிருச்சு. அது மக்களுக்கான அரசியல். தலைவர் எவ்வளியோ நாம் அம்பளி. தலைவர் எவ்வளி போவார்னா மக்களோட வழியில தான் தலைவர் இருப்பார். மக்களுடைய சிந்தனைகள் தான் தலைவர் இருப்பார். பெண்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை அது கண்டிப்பாக செய்வாருங்கிறத சொல்லி ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப திருப்தியா இருக்கு. இதே மேடையில் 45 நாளுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டமான ஒரு பிரச்சார சூழ்நிலை இருந்து இன்றைக்கு உங்க முன்னாடி ஒரு நம்பிக்கையோட, நீங்க கொடுத்த ஒரு நம்பிக்கையோட பயணிக்கிறோம். உங்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை நான் தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.